இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. Stepstone Viram Phase 2. காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. தனுஷ் அவர்கள் இப்போ அரசியலுக்கு வரப்போறதா ஒரு பேச்சுகள் இருக்கு. இதை முதலமைச்சரே கண்காணிக்கிறார், டைரக்டா கண்காணிக்கிறார்ன்ற மாதிரி செய்தித்தாளில் வருது. அவருடைய வருகையை நீங்க எப்படி பாருங்க? யார் வந்தாலும் பிரச்சனை இல்லை, மக்களுக்கானவர்களாக இருக்கணுன்றது தான். யார் மக்கள் மத்தியில் நிற்கிறாங்க, இறங்குறாங்க, பேசுகிறாங்க, மக்கள் மத்தியில் நடந்துக்கிட்டு இருக்காங்கன்றது தான். இன்னைக்கு பண்ணி நாளைக்கே மாற்றிட போகிறதில்ல. அவர் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு கருத்தை சொல்லி மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கணுன்ற எண்ணம் அவருக்கு இல்லை. இதெல்லாம் பண்ணும்போது அது வைரலாகும், அது மூலிமா தன்னுடைய சேனலுக்கு கல்லா கட்டக்கூடிய விஷயத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கிய பயணம் ஒன்று ஏற்பட்டிருக்கு. அது அந்த டிஜிட்டல் வடிவில் இன்றைக்கி மாறி இருக்கு. அந்த டிஜிட்டலை வச்சு கல்லா கட்டிக்கிட்டு தம்பி தாட்டை சம்பாதிச்சு ஒரு கருத்தை இப்போ சொல்லும்போது வானதி சீனிவாசன் ஓகேன்னு சொல்லிட்டாங்களாம். அதனால இவருக்கு பயமாயிடுச்சான். புரியல எனக்கு. எந்த நிலையிலுமே அழுத்தங்கள் கொடுக்கப்படும் போது கூட அதிமுக கிட்டேயோ பாஜக கிட்டேயோ போய் நிற்கலை. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேரப்போகுதுன்னு பற்றி சானவாசனுடைய நிலைப்பாடு என்ன சொல்லுங்க? உங்களுடைய தலைவர் ஓப்பனாக பேசினாரா இல்லையா? மக்களுக்கு என்னவாக இருக்குதுன்றது மட்டும்தான் இங்கே வெளிப்படையாக இன்றைக்கி பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தலைவனாக இன்னைக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேகாவின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு ஜலீல் அவர்கள். வணக்கம். தனுஷ் அவர்கள் இப்போ அரசியலுக்கு வரப்போறதா ஒரு பேச்சுகள் இருக்கு. இதை முதலமைச்சரே கண்காணிக்கிறார், டைரக்டா கண்காணிக்கிறார்ன்ற மாதிரி செய்தித்தாளில் வருது. அவருடைய வருகையை நீங்க எப்படி பாருங்க? இல்லை, இங்கே யார் வந்தாலும் பிரச்சனை இல்லை, மக்களுக்கானவர்களாக இருக்கணுன்றது தான். புரியுதுங்களா? நீங்கள் இன்றைக்கி இன்றைக்கி யார் மக்கள் மத்தியில் நிற்கிறாங்க, இறங்குறாங்க, பேசுகிறாங்க, மக்கள் மத்தியில் நடந்துக்கிட்டு இருக்காங்கன்றது தான். இன்றைக்கி பண்ணி நாளைக்கே மாற்றிட போகிறதில்ல. 30 ஆண்டுகள் வரலாறுகள் இருக்குது தமிழக வெற்றி கழகத்துக்கு. அத்தனைக்கும் ஆதாரங்கள் இருக்குது. ஒவ்வொரு ஏரியாவில் போனீங்கன்னாலும் ஆமாப்பா அந்த பையன் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தான், அந்த பையன் பயிலகம் நடத்திக்கிட்டு இருந்தான், இங்கே இல்லாத முடியாத பசங்களுக்கு டியூஷன் நடத்தி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, ரொட்டிப்பால் முட்டை திட்டம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, ரத்தம் இல்லைன்னு போய் கேட்டால் ஓடி உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, கல்விக்காக நிதியை கல்விக்கு படித்த பசங்களுக்கு கல்வி உதவி தொகை கொடுத்து படிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இங்கே இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சின்ன பிரச்சனைகள்னு சொன்னால் அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. புத்தகம் இல்லாத பிள்ளைகளுக்கு புத்தகம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. நான் இப்போ பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் போட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அவர் திட்டமாக அறிவிச்சிருக்கிறார். ஆனால் இதையெல்லாம் முன்கூட்டியே செஞ்சவங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய இயக்கமாக செஞ்சவங்க. ஆமாம். ஆனால் இதெல்லாம் தான் நான் ஒரு 5 வருஷமா செஞ்சுட்டு இருக்கேன்ற மாதிரி சீமான் அவர்களும் சொல்லிட்டு இருக்காரு. எங்கே செஞ்சு? நான் உங்களுக்கு கூட நான் சீனியர்னு சொல்லிட்டு இருக்காருல்ல. இல்லை, நீங்கள் சீனியர்னு சொல்லுங்கள். ஆமாம், 62 65 வயசு ஆகுது இல்லை, அப்போ சீனியர் தான். அதாவது என்ன சொல்லுவாங்க, மூத்த குடிமகன், சீனியர் சிட்டிசன் தான். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. புரியுதுங்களா? நீங்கள் இப்போ நீங்கள் சொல்லக்கூடியது எல்லாத்தையுமே நான் ஏற்றுக்கிட்டேன். ஆமை ஓட்டில் படகு சவாரி செஞ்சது, ஆமை குஞ்சு அவிச்சு தின்னது, ஏன்னா ஒல்லியாக இருக்கும்போது போயிட்டு அந்த கராத்தே பிளாக் பெல்ட்டுக்காரனை அடித்தது, ஓடிக்கிட்டே இருப்பாராம் அவர் சோர்வானோடனே ஒரே அடி. இதெல்லாம் காமெடியாக இருக்கக்கூடிய ஒரு படத்தில் கூட இந்த சீனை வைக்க முடியாது இல்லைவா? முழுக்க முழுக்க காமெடி படமாக பார்த்துருக்கீங்களா? இந்த நிறைய படம் இருக்கும், இந்த வசூல் ராஜா MBBS, பம்மல் கே சம்பந்தம், அந்த மாதிரி சதி லீலாவதி, இந்த மாதிரிலாம் நிறைய பஞ்சதந்திரம் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அந்த படத்தில் கூட இந்த மாதிரி சீன்லாம் வைக்க முடியாது. அவ்வளோ மொக்க காமெடி. ஆமாம், பின்ன இதெல்லாம் எப்படி இருக்குது? அவன் ஓடிக்கிட்டே இருப்பானா, அவன் டயர்ட் ஆகிடுவானா, இவர் டயர்டாக மாட்டான், அவர் அடிச்சிடுவான். சுடுகாட்டில் உட்காந்து படித்தேன். ஆமாம். அன்னைக்கு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, திருடி தான் அம்மா கிட்ட மாட்டிப்பேன். அது வைரல் ஆகிட்டு இருக்குண்ணா. இப்போ திரள் நீதி இன்னைக்கு எது கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? எங்கேயோ கனெக்ட் ஆகுது இல்லை? அப்போ சின்ன வயசுலேருந்தே பழக்கமோ? அவர் தான் சொல்கிறாரு, நான் எப்படி சொல்ல முடியும்? அவர் சொல்கிறார். இப்போ இவர் சாட்டை துரைமுருகன் இந்த கோட் சூட் போட்டு ஒரு விஷயம் பண்ணார் பார்த்தீங்களா? காணொலி கூட பார்த்துருப்பீங்க. நீங்கள் அவருக்கு எதிராகவே திரும்பி இருக்கணும், மீம்ஸாக போட்டு தள்ளுறாங்கண்ணா சமூக வலைதளத்தில்.
இல்லை, நான் வந்து இப்பவும் சொல்கிறேன், அவர் வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு கருத்தை சொல்லி மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கணுன்ற எண்ணம் அவருக்கு இல்லை. இதெல்லாம் பண்ணும்போது அது வைரல் ஆகும். அது மூலயமா தன்னுடைய சேனலுக்கு கல்லா கட்டக்கூடிய விஷயத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஒரு விஷயம் அவர் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அந்த கருத்துக்கள் மக்கள் இடத்துல போய் சேர்ந்துருச்சு, அது ஒரு புரிதல் ஏற்படுத்துறதுக்கு, அது ஒரு புரட்சியை ஏற்படுத்தும், அது வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும், அது மக்கள் மத்தியில் வந்து கவனிக்கப்படக்கூடியதாக இருக்கும், அந்த கொண்டு போன செய்தி உண்மையானதாகவும் இருக்கும், அது உளவியலாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அடிப்படையில் ஒரு செய்தியை சொல்லி அவரால் சத்தியமாக காசு சம்பாதிக்க முடியாது. ஏன்னா நல்ல செய்திகள் பல பேர் பார்க்க மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி போலியான ஒரு செய்திகளை கட்டமைச்சு போட்டால் தான். இப்போது நிறைய வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து இந்த இன்ஸ்டாவில் வந்து பார்த்திங்கன்னா 10,000 11,000 பேர் ஃபாலோ பண்ணுறவங்களாம் இருக்காங்க. நிறைய பேர் பார்த்துருக்குறேன். ஒரு தம்பி வந்து நாய்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருப்பான். அந்த பையனுக்கு இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் ஃபாலோவர்ஸ் வந்து இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து இந்த டிஜிட்டல் கிரியேட்டர்ன்ற பேரில் டான்ஸு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ குடும்பமாக சேர்ந்து கணவன் மனைவி பிள்ளைகளாக சேர்ந்து எல்லாமே வந்து ஒரு கண்டென்ட் மாதிரி போட்டு ஒரு காமெடியான விஷயங்கள் எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் வந்து ஃபாலோவர்ஸாக இருக்கிறாங்க. நம்ம வந்து அந்த மாதிரி காமெடியெல்லாம் பண்ணுறது கிடையாது. இருக்கக்கூடிய விஷயங்களை இந்த மாதிரி பேசுகிறோம், மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறோம். இதை சார்ந்த ஆர்வலர்கள் தான் அதை பார்ப்பாங்களே, ஃபாலோ பண்ணுவாங்களே தவிர்த்து மற்ற எல்லாரும் பண்ணுவாங்கன்றதெல்லாம் நினைக்காது. புரியுதுங்களா? இது இயல்பான ஒரு விஷயம்தான். புரியுதுங்களா? இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கிய பயணம் ஒன்று ஏற்பட்டிருக்குது. அது அந்த டிஜிட்டல் வடிவில் இன்னைக்கு மாறி இருக்கு. அந்த டிஜிட்டலை வச்சு கல்லா கட்டிக்கிட்டு இருக்காப்புல தம்பி சாட்டை வந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இறுதியா ஆளூர் ஷானவாஸுக்கு உங்க தரப்புல இருந்து ஒரு அறிகுறியாகவும் சொல்லலாம், நண்பன்ற முறையில் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை, நண்பர்ன்ற முறையில் தனிப்பட்ட முறையில் தான் நான் சொல்ல முடியுமே தவிர்த்து வெளிப்படையாக சில விஷயங்களை வந்து சொல்லிட முடியாது. கட்சி ரீதியாக இன்னைக்கு களத்தில் நின்று இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனையாக பேசணும்னா நான் நண்பர்ன்றதெல்லாம் அப்பாற்பட்டது இல்லையா? இங்கே வந்து நின்னீங்கன்னா நீங்கள் அன்னைக்கு திமுக தரப்பில் நீங்கள் இருந்தீங்க, எதிர்த்து தான் நாங்கள் கருத்துக்களை முன் வச்சோம், அரசியல் ரீதியான கருத்துக்களை முன் வச்சோம். இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கிறோம், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் உட்கார்ந்துகிட்டு இருக்கு, அதிகாரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்துல தமிழக வெற்றி கழகம் உட்கார்ந்து இருக்குன்றதான் இன்னைக்கு ஒரு நிலையாக பார்க்க முடியுது. அப்பேற்பட்ட இடத்துல மக்களுடைய தீர்ப்புக்கு மக்கள் எதை அதிகமாக கொண்டு வராங்களோ அதை வரவேற்கணும். புரியுதுங்களா? அப்போ இவ்வளவு பேர் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்கன்னா இது பிஜேபியினுடைய மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? அதாவது ஒரு கருத்தை வந்து இப்போ சொல்லும்போது வானதி சீனிவாசன் ஓகேன்னு சொல்லிட்டாங்களாம், அதனால இவருக்கு பயமாயிடுச்சான். புரியல எனக்கு. எந்த நிலையிலுமே அழுத்தங்கள் கொடுக்கப்படும் போது கூட அதிமுக கிட்டேயோ பாஜக கிட்டேயோ போய் நிக்கலை. அதாவது தாவேகா கொண்டு வர திட்டங்களா பாஜக வந்து ஓகே சொல்லுதான், அதை வந்து டவுட்டா இருக்குன்ற விஷயத்த குறிப்பிட்டுறாரு. உங்களுக்கு 1000 சந்தேகங்கள் வரலாம் இல்லையா? திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேரப்போகுதுன்னு பத்தி சானவாசனுடைய நிலைப்பாடு என்ன? சொல்லுங்க. உங்களுடைய தலைவர் ஓப்பனா பேசினாரா இல்லையா? சங்கத்தமிழன் பேசினாரா இல்லையா? அத்தனை ஊடகவியலாளர்களும் பேசினாங்களா இல்லையா? அண்ணாமலை பேசினாரா இல்லையா? எல்லா கட்சி தலைவர்களும் பேசினாங்க இல்லையா? கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், வை கோபாலசாமி அவர்கள் எல்லாருமே பேசினாங்களா இல்லையா? நீங்க ஏன் பேச மாட்டீங்க? அப்போ உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அஜெண்டாவுக்கு நீங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? மறுக்கப்பட்ட சமூக நீதி இங்க உயிர் பெற்றிருக்கு. எந்த சமூக நீதி வந்து மறுக்கப்பட்டதோ அது இங்க உயிர் பெற்று இருக்கு இல்லையா? சிறுபான்மை இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் புறக்கணிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு திருப்பியும் அந்த கரம் ஓங்கி இருக்குது. சிறுபான்மை மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாவலனாக இன்னைக்கு வந்து நிற்கிறார். இன்னைக்கு சிறைவாசிகளை பத்தி பேசுறாரு. சிறைவாசிகளுடைய நிலைப்பாட்டில் திமுகவுடைய நிலைப்பாடு என்ன? அதில் சொன்னாங்க, அறிக்கையில சொன்னாங்க, ஆனால் அதை நிறைவேற்றல. திருப்பியும் அவங்களுடைய பரலோவையும் கேன்சல் பண்ணது அதே திமுக அரசு தானே. அப்போ சட்டமன்ற உறுப்பினராக தானே இருந்தீங்க. மானமும் ரோசமும் இருந்தா ராஜினாமா பண்ணிட்டு வெளியில வந்திருக்கணுமா இல்லையா? அன்னைக்கு இந்த சமுதாயம் உங்களை கொண்டாடி இருக்கும். ஒரு படி மேல போய் நாசர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இஸ்லாமிய சமூகத்தின் பாதுகாவலன்ற ஒரு படி மேலே போய் சொல்லிட்டு போனாரு வெளிப்படையா. ஸ்டாலின் அந்த காட்சி கூட பேசியிருப்பீங்க இல்ல? நம்ம பேசியிருக்கோம் கடந்த காலங்களில், தேர்தலுக்கு முன்பான பேச்சுக்கள் அது. அதனாலதான் இன்னைக்கு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறார். புரியுதுங்களா? எந்த சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலன் நாசர் சொல்றாரு? நாசர்னு பேர் வச்சதுனால அவரை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு அமைச்சராக கொடுத்துருக்கிறாருன்றதுனால அவரை சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலன் சொன்னாரா? கட்சியின் தலைவன்ற விசுவாசம் முதல் அமைச்சரவையிலிருந்து தூக்குனதையே இஸ்லாமியர்களை தான். ஆவடி நாசர், செஞ்சி மஸ்தான், நெல்லை வகாபதான் பதவியிலிருந்து பறிச்சாரு. கரெக்ட்.
எந்த சிறுபான்மை மக்களை பாதுகாத்தார் உங்களுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின்? அப்படி போலி வேடம் விட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில இன்னைக்கு தன்னை யார் என்று நிரூபித்து அடையாளம் காட்டிட்டு அத்தனையும் மௌனத்தால கடந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவனை உங்களால ஜீர்ணிச்சு ஏத்துக்க முடியல. அது இங்க பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு என்னவா இருக்குதுன்றது, மக்களுக்கு என்னவாக இருக்குதுன்றது மட்டும்தான் இங்க வெளிப்படையா இன்னைக்கு பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தலைவனாக இன்னைக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு அப்பேற்பட்ட தலைவனை கொண்டாடக்கூடிய ஒரு கூட்டம் இன்னைக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்குது. கட்சி கூட்டம் அல்ல, மக்கள் இல்லையா? அப்போ சாமானியவர்களும் எளியவர்களும் பொதுஜன மக்களும் எதை விரும்புகிறாங்க? அதைத்தான் விரும்புகிறாங்க. நல்ல சாலை வசதி கேட்குறாங்க, நல்ல குடிநீர் கேட்குறாங்க, சரியான மின்சாரம் கேட்குறாங்க, பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களுக்கு போயிட்டு வருவதற்கு சரியான வாகன வசதி, பேருந்து வசதிகள் கேட்குறாங்க, வராத சாலைக்கு வந்து பேருந்து எங்கள் ஊருக்கு வரணும்னு கேட்குறாங்க. அடிப்படை தேவை தானே கேட்டாங்க. இதையெல்லாம் சாணவாசியாக மறுக்கிறாரு. இதெல்லாம் கடந்த 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் நடக்கலை உங்கள் ஆட்சியில். அதனால தான் மாற்றிட்டாங்க. அதனால் இங்கே மிகப்பெரிய ஒரு மாற்றம் எழுந்திருக்குது. இன்னைக்கு அதையெல்லாம் கொடுப்பது இவருக்கு பாஜக போன்ற ஒரு தோற்றம் இருந்தால் இருந்துட்டு போகுது. அது அவருடைய புரிதல் எடுத்துக்கலாமா, அறியாமைன்னு எடுத்துக்கலாமா? இதை இல்லாத ஒரு விஷயத்தை நீங்க கட்டமைக்கிறீங்கன்னா மக்களை மாத்துறீங்க, மடைமாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. மடைமாற்றம் பண்ணுவதற்காக திமுகவால் இறைக்கப்பட்ட விட்டவராதான் இன்னைக்கு நான் பார்க்குறேன். புரியுதுங்களா? இன்னைக்கு நிச்சயமா அது திருமாவளவனுடைய கருத்தான்னு பார்த்தா திருமாவளவன் அப்ப எந்த மேடையிலுமே அவர் அப்படி பேசலையே. சொல்லணும். அப்ப அவர் பேசணும்ல. அண்ணன் வன்னியரசு அப்படி பேசுறாரானா பேசலையே. அப்ப இது யாருடைய கருத்துன்னா உங்களுடைய தனிப்பட்ட கருத்து. மக்களுடைய கருத்தை அதை பார்க்க முடியாது, ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றேன். கரெக்ட். இப்ப தொகுதி முறைக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க தாவேக அரசு, முதலமைச்சரே முன்மொழிந்திருக்காரு. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்னன்னா, காங்கிரஸ் தான் தூண்டி விடுது, முதலமைச்சர் ரொம்ப தெளிவா இருக்கணும், அவருக்கு எதுவும் புரியல தெரியலன்ற மாதிரி விமர்சனம் எல்லாம் வருது. அதாவது கொண்டு வரக்கூடியது மக்களுக்கு சரியானதா இல்லையா, அதுதானே தேவை. குறிப்பா பெண்களுக்கு அதுதானே தேவை. அதுல தானே 33% எல்லாமே இப்ப இருக்கு. இப்போ நீங்க அதை தானே அத்தனை பேரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை கேட்கக்கூடியது இன்னைக்கு நிறைவேறி இருக்கா இல்லையா? அப்ப இது வரவேற்கப்பட்டது தானே. அண்ணன் திருமாவளவனுடைய நிலைப்பாடு என்ன? இதுல கம்யூனிஸ்டுகளினுடைய நிலைப்பாடு என்ன? காங்கிரசினுடைய நிலைப்பாடு என்ன? கூட்டணி கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன? இதையெல்லாம் தாண்டி மக்களினுடைய நிலைப்பாடு என்ன? இதை தான் பார்க்க முடியும். ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஆளூர் சாணவாசுக்காகலாம் பார்க்க முடியாது. அப்படி ஒரு தீர்மானத்தெல்லாம் கொண்டு வர முடியாது. அது அவர்களுக்கான ஆட்சி இல்லை. அவர் சொல்லிக்கலாம் நடப்பது திராவிட மாடல் ஆட்சி தான் சொல்லிட்டு, அவர் எதை வேணா சொல்லிட்டு போகலாம். மக்களுடைய கருத்துக்கள்னு ஒன்று இருக்குது, அதை மக்கள் தான் வெளிப்படுத்துவாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். பல விஷயங்களுக்கு நீங்க சிறப்பாக பதில் பண்ணீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. வாழ்த்துக்கள்.